அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளில் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 15வது வசனம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார் பவுல். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் 2024 முதல் தேதியிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் சொல்ல வேண்டிய ஒரு நல்ல விஷயம், கர்த்தருக்கு நன்றி சொல்வது தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நாம் உயிரோடு இருக்கணும்னு அர்த்தம். அப்போது இந்த பாக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கையை இந்த 24 தந்திருக்கிறார்ல. நம்முடைய இந்த 2024 வருஷத்தில் துவக்கத்தில் பார்த்த உறவுகள், நண்பர்கள், மனிதர்கள் இன்றைக்கு இந்த இறுதி நாளில் பார்க்கிறதுக்கு முடியல. எத்தனையோ பேர் மரித்து விட்டார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். உயிரோடு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் வெறும் உயிரை மட்டும் கொடுத்து நடத்தினாரானா இல்லையே. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எத்தனையோ பல நல்ல விஷயங்களை எல்லாம் ஆண்டவர் ஏராளமாய் செய்திருக்கிறார். உங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் வேலையில், தொழிலில், படிப்பில், இப்படி எண்ணற்ற விஷயங்களிலே அவருடைய அன்பை நாம் ருசித்து பார்த்திருக்கிறோம். அவருடைய இரக்கத்தையும் கிருபையும் அளவிட முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது இடைப்பட்டிருக்கிறது. ஆகவே எண்ணற்ற நன்மைகளை செய்த நம்முடைய ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய முடியும்? அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டு ஆண்டவருக்கு இரவும் பகலும் நன்றி சொல்லுவதை தவிர வேறு எதை சொல்ல முடியும்? அருமையானவர்களே, இந்த வருஷத்தில் கடைசி நாள் அதிகமாக நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் உட்கார்ந்து அப்படியே யோசிங்க. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகள் இத்தனை பெரியதாக இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லுங்களேன். பிறக்கிற வருஷம் அது ஆசீர்வாதமாக இருக்கும். தேவைகள் நிறைந்த அந்த மலை பிரசங்கத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் தேவைகளோடு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணினார். இருந்தது 5 அப்போ 2 மீன் தான். அதை வாங்கி ஆண்டவர் புலம்பலை. அதை வாங்கி பிதாவுக்கு நன்றி செலுத்தினார். அதை ஆசீர்வதித்தார். பழுகுச்சு, பெருகுச்சு. எல்லா மக்களும் திருப்தியாக சாப்பிட்டு மீதமாக எடுத்தார்கள். இன்றைக்கு இந்த இறுதி நாள் என்ன செய்ய போகிறோம்? நாம் கர்த்தருக்கு நல்ல நன்றி சொல்லலாம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், பாடுவோம், துதிப்போம். அதே போல் இரவுல இன்னைக்கு நடக்கிற புத்தாண்டு கூட்டத்தில் கலந்து கொள்வோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பலுகி பெருகும். அதாவது 2025 நல்ல ஆசீர்வாதங்கள் பலுகி பெருகும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து, குடும்ப வாழ்க்கையிலிருந்து, பொருளாதாரத்திலிருந்து, எல்லாவற்றிலுமே ஒரு பலுகி பெருகிற ஒரு அனுபவம் உண்டாகட்டும் இன்றைக்கு நாம் அதிகமாய் நன்றி சொல்லும்போது. ஆகவே இந்த நாள் முழுவதும் எல்லா விஷயத்திலேயே நினைப்பூட்டி நன்றி சொல்லுங்க. கர்த்தர் மகிமைப்படட்டும். நிஜமாகவே பிறக்கிற 2025 வருஷம் ஒரு ஆசீர்வாதமான வருஷமாக இருக்கும் என்று மனதார உங்களை பார்த்து சொல்லுகிறேன். ஆகவே அந்த வார்த்தையின்படியே உங்களுக்காக கடவுது. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, எங்கள் வாழ்விலே தேவரீர் செய்த சகல விதமான நன்மைகள் நினைத்து பார்த்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் உயிரோடு இருக்கிறோமே, எத்தனை முறை நன்றி சொன்னாலும் போதாது. இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருடைய வாழ்வில் நீர் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறீர். அதை நினைத்து நன்றியுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வாழட்டும். பிறக்கிற 2025 வருஷம் எங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு ஆசீர்வாதமான வருஷமாய் எங்களுக்கு நீர் பரிசாய் கொடுக்க போகிறீங்க. அதற்காக நன்றி. தொடர்ந்து இது ஆண்டவரே வெற்றி மேல் வெற்றியடைந்து நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.